ஹஸ்தினாபுரத்தில் இந்த கதையை சொல்லப்படும் ராஜாவாக இருக்கும் ஜனமேஜயன். பரீட்சத்துக்கு அப்புறம் ஜனமேஜயன் வந்தான். அந்த அதாவது கலியுகத்துல சொல்லப்பட்ட கதை இது. வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னது. அதனால அந்த ஆட்சி முடிந்து, அந்த பேரரசு முடிந்து அடுத்தது தலையெடுத்தது மகத பேரரசு. அந்த மகத பேரரசினுடைய வீழ்ச்சி அது ஃபேடாயிண்டு வரச்சு அடுத்தது நந்த பேரரசு. தனநந்தன் ஆட்சியாளனாக இருந்தான். அந்த தனநந்தன் கொடுங்கோலனாக இருந்தான். நிறைய அக்கிரமம், அதர்மம், அநீதியை செய்தான். அப்போ அவனை இது கேட்க யாருமே இல்லையான்னு அவனை எல்லோரும் பயந்து, அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை எதிர்த்தது ஒரே ஒருத்தர். யார் தெரியுமோ? அரசவையில எந்த ஒரு உறுப்பினராகவும் பெரிய போஸ்ட்லயும் இல்லை. அவர் தக்ஷஷீலா யூனிவர்சிட்டியில ஒரு சிக்ஷக்காக இருந்தார். விஷ்ணுகுப்த சாணக்கியா என்ற பெயர். धननंद एक शिक्षक साधारण नहीं होता. सृष्टि और प्रलय उनके गोद में खेलते हैं. उन्ना इरक्की चंद्रगुप्त मौर्याவை ஏத்துறது வரைக்கும் இந்த ஷிகாவை நான் முடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தார். நடத்தவும் செய்தார். அதனால நம்மளுடைய சரித்திரங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான சான்றும் இருக்கிறது, எப்படி நடக்க கூடாது என்பதற்கான சான்றும் இருக்கிறது. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான டீச்சிங், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஈவன் அ வெரி கிரேட் பர்சன் கேன் ஹாவ் அ ஃபால். அப்படின்னா அப்ப நான் எம்மாத்திரம், நான் எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டீச்சிங்கும் உள்ளடங்கி இருக்கு. அவளெல்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பெரிய ஆளா? அவளை விட ஒசந்தவளானா? If Bhishma can fall, if Drona can fall, why I can't fall? It is a very, very important teaching. And the turning point to the scene was Draupadi's question. அதனால இவர்கள் எல்லோருமே அவளுடைய டியூட்டி, அவளுடைய தர்மா, அப்புறம் அவளுடைய லாயல்ட்டி. ஹஸ்தினாபுரத்துக்கு துரோணர் மட்டும் என்ன எவ்வளவு லாயல்ட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாப்பாடு இல்லாம யுதிஷ்டிரர் கிட்ட கேட்டார் தெரியுமா? கணத்துல பந்து விழுந்த போது, எனக்கு ஒருவேளை சாப்பாடு தரேன்னு சொல்லி அந்த பந்தை நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னார் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு எவ்வளவு லாயல்ட்டி இருக்கும். வாழ்க்கைய கொடுத்திருக்க, குரு சாம்ராஜ்யம் தனக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்கு. எவ்வளவு நன்றி இருக்கும் அவருக்கு. எப்படி வாயை திறந்து பேச முடியும் அப்படிங்கிற டயலமால மாட்டின்னு இருந்தார். தப்பு கரெக்டுங்கிறது வேற விஷயம். இந்த எல்லா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ஓடின்னு இருக்கு இந்த சீனுக்குள்ள. அதனால இது எல்லாமே, அதாவது இவர்கள் அவர்களுடைய டியூட்டி, அவளுடைய பர்சனல் தர்மா, அவளுடைய லாயல்ட்டி, இந்த விஷயங்களில் எல்லாம் கட்டுண்டவர்களாக இருந்து கொண்டு they were unable to rise above it. This is the deeper lesson that is pushed by Mahabharata. அதனால தர்மத்தை தெரிந்து கொள்வது என்பது மட்டும் போராது, தர்மத்தின் படி வாழ வேண்டும். அதுவும் எப்போ? அந்த ரைட் மொமெண்ட்ல வரும் பொழுது நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் நான் கடைபிடிக்கும் தர்மத்தை டிஃபைன் பண்ற விஷயம். அதனால வைஷம்பாயனர் சொல்றார், இருப்பினும் ஜனமேஜயா, மாதவிடாய் காலத்தில் ஒற்றை வஸ்திரத்தில் இருந்த திரௌபதியை வரச் சொல்லுமாறு திருதராஷ்டிரன் முன் அழுமாறு, நீதி கேட்குமாறு தூதுவனை அனுப்பினான் யுதிஷ்டிரன். அதை கேட்ட திரௌபதியும் என்ன செய்வது என்று அறியாது நின்று கொண்டிருந்தாள். அதற்கு மத்தியில் துரியோதனன், ஏ பிரதிகாமின், அந்த திரௌபதியை இங்கே கொண்டு வா. கௌரவர்கள் அவளுடைய கேள்விகளுக்கு அவளுடைய முகத்துக்கு எதிரிலேயே பதில் சொல்லட்டும். பிரதிகாமின் கேட்கிறான், நான் திரௌபதியிடம் என்ன சொல்வது? துருபத குமாரியிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் இளவரசே? துரியோதனன் சொல்றான். கோபம் வந்துருத்து துரியோதனனுக்கு. துஷாசனா, குறைந்த புத்தியுள்ள இந்த பிரதிகாமின் விருக்கோதரனுக்கு பயப்படுகிறான். எனவே நீயே சென்று திரௌபதியை வலுக்கட்டாயமாக இங்கே இழுத்து கொண்டு வா. இந்த பாண்டவர்களால் உன்னை என்ன செய்ய முடியும்? துஷாசனன்
பாண்டவர்களின் வசிப்பிடத்திற்கு சென்றான். திரௌபதியை அணுகினான். வா திரௌபதி, நீ எங்களால் வெல்லப்பட்டாய். தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்டவளே, இப்பொழுதே வந்து குரு இளவரசர்களாகிய எங்களை உன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள். நீ அறம் சார்ந்தேதான் அடையப்பட்டிருக்கிறாய். சபைக்கு வா. இந்த வார்த்தைகளை கேட்டு பெரும் துயருடன் எழுந்த திரௌபதி தனது மங்கிய முகத்தை தன் கரங்களால் துடைத்துக் கொண்டு திருதராஷ்டிரன் வீட்டு பெண்கள் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினாள். இதனால் கோபம் கொண்ட துஷாசனன் அவள் பின்னே ஓடி அலை அலையாக இருந்த அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்தான். அவள் நீண்ட கூந்தலை பற்றி சபையின் நடுவே இழுத்துச் சென்றான். பலம் நிறைந்த வீரர்களை தன்னுடைய காப்பாளர்களாக பெற்றிருந்த போதிலும் இப்படி இழுத்து வரப்பட்டதால் புயலில் சிக்கிய ஒரு வாழை மரத்தை போல் நடுநடுங்கினாள் திரௌபதி. இழுத்துண்டு வரும்போது கத்தரா, ஏ பாப்பி, இப்படி என்னை சபையின் நடுவே இழுத்துச் செல்வது தவறான நடத்தை. நான் என் மாதாந்திர காலத்தில் இருக்கிறேன், ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். துஷாசனன் சொல்றான், உனது மாதாந்திர காலமோ இல்லையோ, நீ ஒற்றை ஆடையுடன் இருக்கிறாயோ அல்லது நிர்வாணமாக இருக்கிறாயோ. sheer disrespect to women. ஏன் உங்களுடைய நூல்கள் எல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா விமென்க்கு? அப்படின்னா எங்க நூல்கள் எல்லாம் எங்கெல்லாம் பெண்கள் அவமதிக்கப்பட்டார்களோ அவமதித்தவன் அழிவையே தான் சந்தித்தான் என்பது தெள்ள தெளிவாக கற்பிக்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கோ. பகடையில் நீ வெல்லப்பட்ட பிறகு, எங்களுக்கு நீ அடிமையான பிறகு, எங்கள் பணிப்பெண்கள் வாழும் இடத்தில் நீ விருப்பம் போல வாழலாம். திரௌபதி சொல்றா, கல்வியில் மேன்மையானவர்களும் பெரியோர்களும் இருக்கும் அந்த சபையில் நான் இந்த நிலையில் எப்படி போய் நிற்பேன்? என்னால் அப்படி நிற்க முடியாது. கொடுஞ்செயலை புரிபவனே, என்னை இப்படி இழுக்காதே. தேவர்களையும் இந்திரனையும் கூட்டாளியாக வைத்திருக்கும் என் தலைவர்களாகிய பாண்டவர்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள். யுதிஷ்டிரன் இப்பொழுது அறநெறிகளால் கட்டுப்பட்டவராக இருக்கிறார். யுதிஷ்டிரர் அறத்தை மறந்து அணு அளவு கூட குற்றம் செய்தார் என்று நான் என் வாக்கால் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கிருக்கும் இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் இதை கண்டிக்கவே இல்லை. நிச்சயமாக இவர்களும் உன்னை போன்ற மனம் கொண்டவர்களே. பாதகர்களிடம் அறம் மறந்தே போய்விட்டது. அப்படித்தான் இந்த பாரதர்களிடம் கூட அறம் மறந்து போய்விட்டது. சத்திரிய ஒழுங்கு பாரத குலத்தில் மறந்து போய்விட்டது. ஒழுக்கத்தின் எல்லையை கடந்த இப்படி ஒரு செயல் இந்த சபையில் இருக்கும் குரு வம்சத்தினர், இந்த பெரியோர்கள் அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே. உண்மையில் குரு வம்சிகள் இந்த அதர்மத்தை பார்த்து கொண்டிருப்பார்களா? The barbaric Mughal invasion. முதல்ல பெண்கள் மீது தான் கையை வைப்பாள். ரஜபுத்திர பெண்கள் ஒரு விஷயத்தை கடைபிடித்து வந்தார்கள். ஜோஹர் அப்படின்னு பேர். தன்னுடைய கணவனோ அண்ணனோ தந்தையோ தன்னை காக்கும் ஆண்மகன் யாரோ அவர் போர்க்களத்தில் முகலாயர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டால் அக்னி மூட்டி அதில் குதித்து விடுவார்கள். அவன் கை என் மேல படுறதுக்கு முன்னாடி நான் அக்னியில ஆகுதி ஆயிடுவேன். பாபர் டெல்லியை கேப்சர் பண்ணும் பொழுது
1000 பெண்கள் யமுனையில் குதித்தார்கள். அதனால இன்னைக்கு என்ன நம்மளுக்கெல்லாம் பிரைஸ்? முகல் ஆர்கிடெக்சர் கிரேட், அக்பர் த கிரேட், பாபர் த கிரேட், எல்லாம் கிரேட். தாஜ்மஹால் வாஸ் முகல் ஆர்கிடெக்சர் சொல்லுங்களேன். முகலாயர்களினுடைய நாட்டில், பர்ஷியா முஸ்லிம் நாட்டில் ஒரு ஆர்கிடெக்சரல் ஒண்டர் காட்டுங்களேன். முகலாயர்களினுடைய ஆர்கிடெக்சரா அது இருந்தா. there are cases that have been filed that Taj Mahal was not built by Shah Jahan. தெரியுமா? ராஜா மன்சிங் என்பவரினுடைய பேரனாகிய ராஜா ஜெய்சிங் கிட்ட இருந்து ஏற்கனவே ஹிந்து மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை தான் ஷாஜகான் வாங்கினான். அதுவும் எப்படி? ஃப்ரீயா வாங்கினான், குடுன்னு கேட்டு வாங்கினான். அவன் கட்டல அப்படிங்கிறது எல்லாம் நிரூபிக்கப்பட்டும் 2010 அலகாபாத் ஹைகோர்ட்டோட வேர்டிக்ட் என்ன? ஆமாம், இந்த இடம் ராமரினுடையதுதான், பூர்வீகமாக ராமனினுடைய ஆலயம் இருந்ததுதான், சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகி இருக்கிறது. அதனால் இந்த இடத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். அலகாபாத் ஹைகோர்ட் வேர்டிக்ட் இன் 2010. யாரு கேட்டா? தமிழ்நாட்டிலேருந்து தமிழக மக்கள் இதற்கு கொதித்தெழுந்தார்களா? ஒரு ஒரு குரூப் இருக்கா, எப்பொழுதுமே நம்ம தர்மத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கா தமிழ்நாட்டில். அவர்களால் தான் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ராம் சேத்துவை பத்தி கிரிட்டிசிசம் வரச்சே, ஐ எம் டாக்கிங் அபவுட் வாட் 15-18 years பேக். ராம் சேத்துவை பத்தி ஆர்குமெண்ட் வரச்சே, நேஷன் வைடு ஆர்குமெண்ட் வரச்சே, அன்றைய தமிழக முதலமைச்சர் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? ராமர் எந்த என்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு? சேத்து கொட்டினாராமா அப்படின்னு கேட்டார். தமிழகத்துல யாருமே ஏன்னு கேட்கல. அத நார்த் இந்தியால ஒருத்தர் கேட்டார். அவ்வாறு சொன்னவனுடைய நாக்கை எனக்கு அறுத்து கொண்டு வா, எடக்கி எட தங்கம் தரேன். அதர்மத்தை எதிர்த்து கேட்காதவர்கள் பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்திரடி பாப்பா, அவர் முகத்தில் காரி உமிழ்ந்திடடி பாப்பான்னு பாடினார் பாரதி. ஏன் தெரியுமா? எல்லாம் சொதன்னு இருக்கிறதுனால தான். துரோணரும் பீஷ்மரும் விதுரரும் தங்கள் சக்தியை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறார் திரௌபதி. ஏன் இக்குற்றத்தை கண்டும் பெரும் அமைதியுடன் பார்க்கிறார்கள்? திரௌபதி பாண்டவர்களை பார்க்கும் போதெல்லாம் மேலும் பாண்டவர்களின் கோபம் தூண்டப்பட்டது. மேலும் துஷாசனன் அடிமை, தாசி என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். கர்ணன் சகுனியிடம் துஷாசனனுடைய பெரும் செயலை பாராட்டி, துஷாசனன், சகுனி, கர்ணன், துரியோதனன் இவர்களை தவிர்த்து மற்ற அனைவரும், அந்த சபையில் இருந்த மற்ற அனைவரும் சோகத்தில் நிறைந்திருந்தார்கள். பீஷ்மர் பேசுறார். அறம் மிகவும் நுட்பமானது மகளே. என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஒரு புறம் தன்னை இழந்த யுதிஷ்டிரன் உன்னை பணயமாக வைக்க முடியாது என்றாலும், மனைவியானவள் கணவனின் ஆணையின்படி நடக்க வேண்டியவள் என்ற தர்மமும் இருக்கிறதே. நான் என்ன பதில் பேசுவது? யுதிஷ்டிரனே நான் வெல்லப்பட்டேன் என்கிற போது என்னால் இக்காரியத்தில் ஒரு தீர்மானத்துக்கும் வர முடியவில்லை. பகடையில் யுதிஷ்டிரரும் சகுனியும் சமமானவர்கள் கிடையாது. சகுனி உயர்ந்தவன், பகடையில் நிபுணத்துவம் பெற்றவன். இருப்பினும் யுதிஷ்டிரனே முன் வந்து பணயம் வைக்கிறான். அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அம்மா. திரௌபதி கேட்கிறார், பகடையில் நிபுணத்துவம் இல்லாத யுதிஷ்டிரர் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டு தீயவனான வஞ்சகம் மிகுந்த சகுனியிடம் விளையாட வைக்கப்பட்டாரே. இப்படி இருக்கையில் அவர் தானாக முன்வந்து பந்தயம் வைத்தார் என்று எப்படி சொல்கிறீர்கள்? யுதிஷ்டிரரை வஞ்சக நடத்தையும் அறமற்ற நோக்கங்களும் கொண்ட பாவிகளாகிய இவர்கள் ஒன்று கூடி அவரை குழப்பி
வீழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களின் தந்திரங்களை யுதிஷ்டிரர் அறிய மாட்டார். இந்த சபையில் இருக்கும் குரு பெரியோர்கள் ஏன் ஒரு வார்த்தையும் ஒரு தீர்மானத்திற்கும் வரவில்லை? இதை சொல்லும் பொழுது அவள் அவ்வப்பொழுது பாண்டவர்கள் பக்கம் பார்த்து அவளுடைய அந்த அவலை நிலையை கண்டு காண முடியாமல் தவித்த பீமன் கோபத்திற்குள்ளாகினான். பீமன் சொல்றான் யுதிஷ்டிரரை பார்த்து, யுதிஷ்டிரரை, சூதாடிகள் கூட தம் இல்லத்தில் இருக்கும் பெண்களை பந்தய பொருளாக வைக்க மாட்டார்கள். எல்லா செல்வங்களையும் நீங்கள் வைத்த போது கூட எனக்கு உங்கள் மீது கோபம் வரவில்லை. ஆனால் திரௌபதியை பந்தயமாக வைத்த உமது செயல் பெரிதும் முறையற்றது. அப்படித்தான் நான் கருதுகிறேன். அவள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறாள்? இப்படி நடத்தப்படுவதற்கு அவள் தகுந்தவளே அல்ல. அவள் காரணமாகவே என் கோபம் உங்கள் மீது விழுகிறது. அவளை பணயம் வைத்த உம்முடைய அந்த கரங்கள் எரிக்கப்படட்டும். சகதேவா, அக்னியை கொண்டு வா. அர்ஜுனன் சொல்றான், அண்ணா பீமசேனரே, இதற்கு முன் நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்படி பேசி நீங்கள் எதிரிகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம். அறம் சார்ந்த நம் அண்ணன் யுதிஷ்டிரர் க்ஷத்ரிய ஒழுக்கத்தை நினைவில் வைத்துக் கொண்டே தம் விருப்பத்திற்கு மாறாக இந்த பகடை விளையாடி கொண்டிருக்கிறார். பீமனால எமோஷன் தாங்க முடியல. தனஞ்சயா, அவர் அற ஒழுக்கம் தவறாதவர் என்பதை நான் மறக்கவில்லை. துயரத்தில் இருந்த இவர்களினுடைய நிலையை கண்டு விகர்ணன், துரியோதனனுடைய தம்பி, பேசினான். மன்னர்களே, திரௌபதியால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். இவ்விஷயத்தில் நீதி தீர்மானிக்காமல் இந்த விஷயத்திற்கு நீதியை தீர்மானிக்காமல் நாம் இருப்போமேயானால், சத்திரியர்களாகிய நாம் இருப்போமேயானால் நாம் அனைவரும் விரைவில் நரகம் செல்வோம். ஏன் மூத்தவர்களாகிய பீஷ்மர், திருதராஷ்டிரர், விதுரர் ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்கள்? துரோணரும் கிருபரும் கூட இங்கே இருக்கிறீர்கள், அவர்களும் எதுவும் பேசவில்லையே. இங்கிருக்கும் மற்ற மன்னர்களும் எல்லா லாப கோபங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கேள்விகளுக்கு பதிலளியுங்களே. இப்படி விகர்ணன் அந்த சபையில் தொடர்ச்சியாக தன்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த மன்னர்கள் அவனுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை, எதுவும் பேசவும் இல்லை. மன்னர்களே, வேட்டை, குடி, சூது, அதிகப்படியான மாதர் இன்பம் ஆகிய இந்த 4 மன்னர்களுக்கு 4 தீமைகளாகும். அப்படி வாழும் மன்னர்கள் அறத்தை வஞ்சிக்கிறார்கள். இப்படி ஒழுக்கமற்ற ஒரு அரசனை கொண்ட மக்கள் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவனாகவே அவனை கருதுவார்கள். யுதிஷ்டிரன் தன்னை இழந்த பிறகே திரௌபதியை பணயம் வைத்தார். சகுனி தான் யுதிஷ்டிரரை அவ்வாறு செய்யுமாறு தூண்டினான். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது திரௌபதி வெல்லப்பட்டவள் அல்ல என்றேதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு விகர்ணன் சொல்லும் பொழுது சபையில் பெரும் கூச்சல் ஏற்பட்டது. அனைவரும் விகர்ணனை பாராட்டினார்கள், சகுனியை கண்டித்தார்கள். அவ்வொழியால் அந்த ஆரவாரத்தில் கோபம் கொண்டான் கர்ணன். விகர்ணா, எதிர்மறையாக பேசாதே. திரௌபதி கோரிக்கை வைத்தும் யாரும் பதிலளிக்காமல் இருப்பதிலிருந்தே இவர்கள் எல்லோரும் அவள் வெல்லப்பட்டாள் என்றுதான் கருதுகிறார்கள் என்றே அர்த்தமாகிறது. சிறுவனாக இருக்கும் நீ முதியவர்களைப் போல் சபையில் வந்து பேசாதே. திரௌபதி வெல்லப்படவில்லை என்று முட்டாளை போல் சொல்லும் நீதான் அறத்திலிருந்து தவறுகிறார், அறம் அறியாதவனாக இருக்கிறாய். அவள் ஒற்றை ஆடையுடன் இங்கு கொண்டு வரப்பட்டது, அதுதான் சரியில்லாதது என்று நீ கருதினால் அதற்கு குறிப்பிடத்தக்க காரணங்கள் உள்ளன. அதை நான் சொல்கிறேன் கேள்.
ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் என்றே தேவர்கள் தீர்மானித்திருக்க இவள் பல கணவர்களை கொண்டுள்ளாள். இவள் நிச்சயம் கற்பற்ற பெண்ணே ஆவாள், வேசி ஆவாள். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான் கர்ணன். எனவே ஒற்றை ஆடையில் கொண்டு வருவதோ அல்லது ஆடைகளை களைவதோ ஆச்சரியப்படும் விஷயமே இல்லை என்கிறான் கர்ணன். எனக்கு தெரியல, இந்த கர்ணனை பாராட்டுறவர்கள்ல ஃபெமினிஸ்ட் யாருமே இல்லையா? பெண் உரிமை கோரும் மங்கையர்கள் யாருமே இல்லையா? அப்படி இருந்தால் நான் கேள்வியை கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லையா? நீங்களுமா வெறும் சீரியலையும் சினிமாவையும் பார்த்து கர்ணனை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கேன்? எங்க பெண்ணை மதித்தான் அவன்? சகுனியால் இவளும் மற்ற செல்வங்களுடன் சேர்த்து வெல்லப்பட்டாள். ஏ துஷாசனா, திரௌபதியினுடைய ஆடையை களைவாய். அவளுடைய உடை துஷாசனால் களையப்படும் பொழுது அவள் ஹரியின் நினைப்பால் பேரொலியுடன் கதறி அழுது, ஹே கோவிந்தா, ஹே கிருஷ்ணா, ஹே கேசவா, ஏ லக்ஷ்மிபதி, துயரில் இருப்போரின் துன்பத்தை நீக்குபவனே, அழிப்பவனே, ஹே ஜனார்தனா, துஷ்ட ஜனங்கள் செய்யும் அதர்மத்தை அதற்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பவனே, அந்த பாப செயலுக்கான பலன்களால் அவர்களை தண்டிப்பவனே, இந்த கௌரவ பெருங்கடலில் மூழ்கி இருக்கும் என்னை காப்பாற்று என்று கதறி அழுதாள். இரக்கமுள்ள கிருஷ்ணன் ஆழமான உணர்ச்சிக்கு ஆட்பட்டு தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தான். எங்க? துவாரகையில. அந்த சபைக்கு அவன் காலாலேயே நடந்து வந்தான் என்கிறார் வைஷம்பாயனர். அங்கு கால்நடையாகவே வந்தான். இருப்பினும் யாராலும் கவனிக்க முடியாத ரூபத்தில் அங்கு அவன் இருந்தான். திரௌபதியை பல வண்ணங்களை கொண்ட அற்புதமான துணியால் மூடினான். அவளது ஆடை இழுக்கப்படும் பொழுது ஒரு ஆடை இழுக்க மற்றொரு ஆடை அவளை மறைத்தது போல் தோன்றியது. இப்படியே பல துணிகள், பல வண்ணங்களும் பல அற்புதமான துணிகளும் காணப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆடைகள் திரௌபதியின் மேனியில் இருந்து உருவப்பட்டது. பல குரல்களில் ஆழ்ந்த முழக்கம் எழுந்தது. உலக காட்சிகளுக்கு மிஞ்சிய காட்சியை கண்ட அந்த மன்னர்கள் திரௌபதியை பாராட்டினார்கள், துஷாசனனை கண்டித்தார்கள். பீமன் கத்தினான், க்ஷத்ரியர்களே, நான் சொல்ல போகும் இந்த சொற்களை கேளுங்கள். இது போல் யாரும் இதுவரையும் சொன்னதில்லை, இனியும் சொல்ல போவதும் இல்லை. இவ்வார்த்தைகளை நான் பேசிவிட்டு இதை நான் நிறைவேற்றாமல் போனால் இறந்து போன என்னுடைய மூதாதையரினுடைய லோகம் எனக்கு கிடைக்காமல் போகட்டும். போர்க்களத்தில் சக்தியை மட்டுமே பயன்படுத்தி கொடிய மனம் கொண்ட இழிந்தவனாகிய இந்த துஷாசனன் அவனுடைய மார்பை கிழித்து இவனுடைய உயிர் குருதியை நான் குடிப்பேன். பீமனினுடைய இந்த கொடும் வார்த்தைகளை கேட்ட சபையோர் இருக்கையினுடைய நுனிக்கு வந்து நின்றார்கள். பீமனை பாராட்டினார்கள். திருதராஷ்டிரன் மகனை நிந்தித்தார்கள். திரௌபதியின் மேனியிலிருந்து உருவப்பட்ட அந்த துணி குவியல் திரண்ட பொழுது துஷாசனன் களைப்படைந்து நாணி கோணி கீழே விழுந்தான். விதுரர் சொல்றார், திரௌபதி கேட்ட கேள்விக்கு நீங்கள் யாரும் பதிலளிக்கவில்லை. இது போன்ற நடத்தையால் அறம் தண்டிக்கப்பட்டு விட்டது. நீதி கேட்டு வருவோர்களை சபையில் இருப்போர் தம் சொந்த விருப்பு வெறுப்புகளால் உந்தப்படாமல் பதிலளிக்க வேண்டும். விகர்ணன் பதிலளித்தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தது பாதி பொய்க்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி பிரகலாதனுடைய கதையை சொல்றார். என்ன கதைனா, பிரகலாதனுக்கு ஒரு மகன் இருந்தான், விரோச்சனன் என்று பெயர். விரோச்சனன் தனக்கு ஒரு மணமகளை தேடும் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு அங்கீரசனினுடைய மகனான சுதன்வானகா என்ற ஒருவனுடன்
அவன் சச்சரவு ஏற்பட்டது அவனுக்கு. அதுல யார் பெரியவன் என்ற சச்சரவு ஏற்பட்ட பொழுது நடுவராக இருப்பதற்கு பிரகலாதனையே அழைத்தான். பிரகலாதனை அழைத்த பொழுது அப்பொழுது பிரகலாதன் சற்று சுதன்வானனை திரும்பி பார்க்கும் பொழுது, when he just turned towards சுதன்வானன், அப்பொழுது சுதன்வானன் பிரகலாதனிடம் சொல்கிறான், தவறாக பதிலளித்தாலோ அல்லது பதிலளிக்க வேண்டிய பொழுது நீங்கள் பதிலளிக்காமல் இருந்தாரோ உங்களுடைய தலை 100 துண்டுகளாக வெடித்து சிதறட்டும் என்றான். இந்த வார்த்தையை கேட்ட பிரகலாதன் இது விஷயமாக ஆலோசனைக்காக பெற வேண்டும் என்று எண்ணி கஷ்யப்பரை நாடினார். பிரகலாதர் கஷ்யப்பர் கிட்ட கேட்கிறார், முனிவரே, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவன் தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்காமலோ அல்லது தவறாக பதிலளித்தாலோ அவன் எந்த உலகை அடைகிறான் என்று பிரகலாதன் கஷ்யப்பரிடம் கேட்கிறார். இந்த கதையை யாரு சொல்லிட்டு இருக்காரு? விதுரர் சபையில சொல்லிட்டு இருக்கார். கஷ்யப்பர் சொல்றார், பதில் அறிந்தும் சபலத்தினாலோ கோபத்தினாலோ அச்சத்தினாலோ பதிலளிக்கவில்லை என்றால் அவன் தன் மீது வருணனினுடைய 1000 சுருக்கு கயிறு அதை போட்டுக்கொள்கிறான். அப்படி செய்பவன் ஒரு காரியத்தை குறித்து விழியாலோ செவியாலோ அல்லது சாட்சியாக நின்று அறிந்தவன் பொறுப்பில்லாமல் பேசினால் அவனும் தன் மீது 1000 வருண சுருக்குகளை மாட்டிக்கொள்கிறான். எனவே அறிந்தவன் உண்மையை மறைக்காமல் பேச வேண்டும். அறமானது பாபம் என்ற கணையால் துளைக்கப்படும் பொழுது, ஒரு சபையை அடையும் பொழுது, அறம் பாபம் என்ற கணையால் துளைக்கப்பட்டு ஒரு சபையை நீதி கேட்டு அடையும் பொழுது அந்த கணையை அகற்ற வேண்டியது, பாபம் என்ற அந்த கணையை அகற்ற வேண்டியது அந்த சபையில் இருக்கும் அனைவரினுடைய கடமையாகும். அல்லது அவர்களே அந்த பாவத்தில் துளைக்கப்படுவார்கள். ஒரு சபையில் கண்டிக்கப்பட வேண்டிய செயல் கண்டிக்கப்படவில்லை என்றால் அந்த செயலில் இருக்கும் பாதி பங்கு பாபம் அந்த சபைக்கு தலைமை தாங்குபவரையே சாரும். 1/4 பங்கு கண்டிக்கப்படத்தக்க ஒரு செயலை செய்தவன் இருக்கான் இல்லையா, அவனை சாரும். மீதி 1/4 பங்கு சபையில் இருக்கும் மற்றவர்களை சாரும். இது யாரு? கஷ்யப்பர் பிரகலாதனுக்கு சொன்ன இந்த கதையை விதுரர் சபையில சொல்லிட்டு இருக்கார். மறுபுறம் தவறு கண்டிக்கப்பட்டால் அந்த சபை தலைவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அந்த சபை உறுப்பினர்களும் அவர்களையும் பாபம் சேருவதில்லை. குற்றம் செய்தவன் மட்டுமே பொறுப்பாளியாகிறான். பிரகலாதா, நீதி குறித்து கேட்கப்படும் பொழுது பதிலளிக்காதவன் தன்னுடைய 7 தலைமுறை, முன் தலைமுறை 7 பின் தலைமுறை அவர்கள் செய்யும் அறச்செயல்களை அவன் அழித்து விடுகிறான். கஷ்யப்பரின் வார்த்தையை கேட்ட பிரகலாதன், சுதன்வானன் உன்னை விட பெரியவன் என்று விரோச்சனிடம் சொல்கிறான். அங்கிரஸ் என்னை விட பெரியவன், சுதன்வானனுடைய தாய் உன்னுடைய தாயை விட, என் மனைவியை விட பெரியவள். அதனால் எல்லா வகையிலும் சுதன்வானனே உன்னுடன் பெரியவன், உனக்கு தலைவனாவான் என்று விரோச்சனிடம் தீர்ப்பு சொல்கிறான். இதை கேட்ட சுதன்வானன், உன் மகன் மீதிருக்கும் பாசத்தால் மாறி நடக்காமல் நீ அறத்தை கையாண்டதால் உன் மகன் விரோச்சனன் 1000 ஆண்டுகள் வாழட்டும் என்று வாழ்த்தினான். எனவே சபையில் இருக்கும் அனைவரும் இந்த உயர்ந்த அறத்தை கேட்டு திரௌபதி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பது என்று அனைவராலும் சிந்திக்கப்படட்டும். யாருமே பேசவில்லை. இவர் இப்படி பேசினதுக்கு அப்புறமும் கர்ணன் துஷாசனன் கிட்ட சொல்றான், இந்த பணிப்பெண் திரௌபதியை அந்தப்புறத்துக்கு அழைத்து செல். எல்லோர் முன்னிலையில் ஆதரவற்றவளாக நின்ற திரௌபதியை துஷாசனன் இழுக்கத் தொடங்கினான். திரௌபதி கதறி நியாயம் கேட்கிறான். அதற்கப்புறம் அதை யுதிஷ்டிரர்கிட்ட கேளு, நீ கேட்கிட்ட கேள்வி எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு அர்ஜுனன் பீமன் எல்லாரும் யுதிஷ்டிரரை விட்டு கொடுக்காம பேசுறா. யுதிஷ்டிரர் சைட்ல இருந்த நியாயத்தை சொல்றா. இப்படி ஆகும் பொழுது மொத்தமா சகுனி
துரியோதனாதி கூட்டங்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று வந்தபொழுது, இந்த பாபம் அவர்களையே சாரும், இதற்கு நீதி கூறவில்லை என்றால் அதில் பாதி பாபம் திருத்தராஷ்டிரனை சாரும் என்ற பொழுது திருத்தராஷ்டிரன் பயந்து திரௌபதிக்கு வரம் கேள் என்கிறான். அதுல பாண்டவர்களை விடுவிக்க சொல்லி வரம் கேட்டு, அதுக்கப்புறம் அவர்கள் திரும்பி இந்திரபிரஸ்தம் செல்லும் பாதி வழிக்குள் முக்கால்வாசி போயாச்சு, ஆல்மோஸ்ட் போயாச்சு. அதற்குள் திருத்தராஷ்டிரன் துரியோதனினுடைய வார்த்தையில் மீண்டும் சிக்கிக்கொண்டு அவர்களை மறுபடியும் தியூத்தமாடுவதற்காக கூப்பிடுகிறான். இந்த கட்டத்தையும் இதனுடைய டீட்டெயில்ஸையும் இதற்கு பிறகு வரும் 10வது கடைசி உபபருவமான அனுத்யூத பருவத்தையும் அதற்கு பின்தொடர்ந்து வரும் 3வது பருவமான 18 பருவங்களில் 3வது பருவமான வனப்பருவத்தையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.